வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். மிவி இந்த கம்பெனி பற்றி சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இவங்கள்ட்ட இருந்து நிறைய டிடபிள்யூஎஸ் அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கோம்னு வச்சுங்களேன். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய நிறுவனம். இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேட் இன் இந்தியா அப்படிங்கிற பேரில் அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நம்ம வாட்சும் அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சுடைய மாடல் பார்த்தீங்கன்னா மிவி மாடல் இ அப்படிங்கிறாங்க. இது வந்து கீழே இங்கே இடத்துல மேட் இன் இந்தியா அப்படிங்கிறது இது போட்டிருக்கு. இதோடைய விலை 1500 ரூபா. வெறும் மேட் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த ஸ்டிக்கருக்காக ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. அந்த ப்ராடக்ட் உண்மையிலேயே நமக்கு வேல்யூ ஃபார் மணியா நமக்கு தேவையா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸ் பின்னாடி இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஹைலைட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. 1 இயர்க்கான வாரண்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. SpO2 ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் இது எல்லாமே இருக்குது. இதை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், iOSலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அநேகமாக நம்மக்கிட்ட வந்து ரெட் கலராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு சில கலர்லேயும் அவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வாங்குறப்போ அதோடைய சைட்டுக்கான லிங்க் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வாங்கிக்கிங்க. ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் சைடில் பார்த்தீங்கன்னா புஷ் த லிமிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து நல்லா புஷ் பண்ணி இந்த பாக்ஸை திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா புஷ்ஷு புல்லெல்லாம் பண்ணி திறக்கிறதும் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, திறந்தாச்சு. திறந்தோடனே எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச்சு ஏற்கனவே நம்ம வெளியில் போட்டிருந்த மாதிரியே நமக்கு அவங்க ரிவ்யூ காமிச்சிக்கிறது. ரெட் கலர் வாட்சை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனியின் ஆப் வேறு நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஆப் என்ன ஆப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த ஆப்பினுடைய ஆப் ஸ்டோருக்கு ஓடி போயிடும். உங்கள் மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, iOS இருந்தாலும் சரி. ஓகே, டிசைன் பார்க்குறதுக்கு எடுத்தோடனே எனக்கு நல்லா இருக்குது. ஒரு அழகான ஒரு டிசைன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரெட் கலர் வாட்ச்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெட் கலர் வாட்சுங்கிறதுனால சைடில் இருக்க பாடியுமே அதோடைய மேட்சிங் கலரில் ரெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரௌன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பட்டன் வந்து லைட்டாக இந்த இடத்துல ஷேக் ஆகுது. ஒரு சின்ன ஒரு ஷேக் இருக்குது. ஓகே, ஸோ பரவாயில்ல. பட் பின்னாடி ஸ்ட்ராப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராப் வந்து ஈஸியாக நம்ம வந்து அப்படி எடுத்தோம்னா ஓடியாந்துடும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேறு ஸ்ட்ராப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சார்ஜிங் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொப்ரைட்ரி சார்ஜிங் டாங்கிள் ஒன்று இருக்குது. அப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு டாக்குமெண்ட்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வாட்சை நான் யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஏன்னா இவங்க என்ன தான் மேட் இன் இந்தியான்னு கவர் மேலே போட்டாலும் ஆக்சுவலாக இது வந்து அகெயின் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்த இந்த ஃபயர் போல்ட், ஜெப்ரானிக்ஸ் இந்த மாதிரி வாட்செல்லாம் பார்த்தா அதே UI தான், அதே அப்ளிகேஷன். DA ஃபிட் அப்படிம்பாங்க சில பேர், ஜெப் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரானிக்ஸ் விற்பாங்க. வாட்சில் இருக்க UI கூட சேம் UI தான், எந்த சேஞ்சும் கிடையாது. அதே டெய்லர் அதே வாடகை அப்படிங்கிற மாதிரி சைனாவில் இருந்தால் வாங்கியிருக்காங்க. மேபி பேக்கேஜிங் வேணால் அவங்க இந்தியாவில் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் அவங்க ஒரு வேளை மேட் இன் இந்தியான்னு போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் உண்மையான கதை என்ன நமக்கு புரியல. பட் கன்ஃபார்மாக இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஜெனரிக்கான ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னுடைய அதே கம்பெனி தான். ஸோ இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சைடில் வந்து இந்த க்ரௌன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரௌன் கொஞ்சம் ஃபாஸ்ட்லி எனக்கு கொஞ்சம் ஷேக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் போக போக யூஸ் பண்ண ஷேக் அவ்வளோவா எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுது. பட் இந்த க்ரௌன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் வந்து வேக் ஆகுது, அவ்வளோதான். இது வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுனால எந்த ஆக்ஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ குவிக் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம்னா உங்கள் மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறப்போ வந்திருந்தது அப்படின்னா எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் இங்கே கீழே பார்த்துக்கலாம். இந்த ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி விஜெட் வருது. இன்றைக்கி நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா ஹார்ட் ரேட் சென்சர், SpO2, அப்புறம் உங்கள் மொபைல் ஃபோனில் மியூசிக் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு தேவையான என்னென்ன தேவையோ மித்ததெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெனு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரெஸ்பான்சிவாக இல்லை. ஸோ அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தடுமாறுது. செட்டிங்ஸில் போயிட்டு இந்த மெனு நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஹெக்ஸ் வியூ இருக்குது, லிஸ்ட் வியூ இருக்குது, குவாட் கிரிட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ இருக்குது. ஹெக்ஸ் வியூ அப்படிங்கிறது இந்த ஆப்பிளில் பார்த்த மாதிரியே, ஆப்பிள் வாட்ச் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த லிஸ்ட் வியூ தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் வியூவில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி இருக்குது, ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பு, அதுக்கப்புறமா பிபி, SpO2. இந்த பிபி, SpO2 இதனுடைய அக்யூரசிலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு தோராயமான அக்யூரசி தான் இருக்குது. எக்ஸசைஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸசைஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், அப்புறம் பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், ஃபிட்னஸ், டான்ஸ்,
அப்புறம் ப்ளஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்கச்சக்கமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் எத்தனை கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே வெறும் உங்களுடைய ஹார்ட் ரேட் சென்சர் ப்ளஸ் டைமை வச்சு உங்களுக்கு கேலரிஸ் சொல்கிறதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் தான். இது வந்து ஜிபிஎஸ்லாம் கிடையாது. ஸ்டெப் கவுண்டினோட அக்யூரசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70% வரைக்கும் இதில் அக்யூரசியாக இருக்குது. ரொம்ப ஒன்றும் அக்யூரேட்டான ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் பண்ண எக்ஸசைஸ்க்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம், வெதர் பார்த்துக்கலாம், அப்புறம் எஸ்எம்எஸ் பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இது இருக்குது. அப்புறம் ஷட்டர் கண்ட்ரோல், உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஷட்டர் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக் பிளேயர், அலாரம், டைமர், ஸ்மார்ட் வாட்ச், அப்புறம் ஃப்ளாஷ், அப்புறம் ஃபைண்ட் த ஃபோன். கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதே மாதிரி ஜெப்ரானிக்ஸ் வாட்செல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அதே கேம்ஸ் தான். பேட்டில் ஷிப், அப்புறம் இந்த ஹாம்ஸ்டர், அப்புறம் இந்த ஃப்ளாப்பி பேர்ட், அப்புறம் இதில் கால்குலேட்டரும் இருக்குது. ஸோ கால்குலேட்டர் நிறைய பேருக்கு உதவும். பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு குயிக்காக நம்ம ஒரு கணக்கு போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவும் இது. உடனே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தா சீட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸ்கூல் பசங்கள்லாம் யாரும் ஸ்மார்ட் வாட்ச்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் நம்ம கால்குலேட்டர்லாம் அலோவுடு. இப்போ எங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் அலோவுடு, தாராளமாக நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு 2-3 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை, இதோடைய அக்யூரசி பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசியாக பேட்டரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அப்ளிகேஷனுடைய யூஐ நம்ம டிஏ ஃபிட் அப்ளிகேஷனில் பார்த்தா அதே யூஐ தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸாக இல்லை. வாட்ச் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாட்ச் ஃபேஸ், கஸ்டம் ஃபோட்டோவை நீங்கள் செட் பண்ணி வாட்ச் ஃபேஸாக செட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தா இந்த வாட்ச் ஃபேஸ்லாம் பார்த்தாலே தெரியுது, ஏற்கனவே பார்த்தா அதே ஜெப்ரானிக்ஸ் வாட்ச் இருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸ் தான், அதே ஃபயர் போல்ட் வாட்ச் இருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸ் தான். ஸோ அதில் ஒன்றும் சேஞ்சஸ்லாம் கிடையாது. இந்த வாட்சினுடைய பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, கையில் கட்டிக்கிட்டே இருந்தோம், ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணுறோம், டெய்லி ஒரு 1/2 hour வாக்கிங் போகிறோம், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 days வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. பட் அதுவுமே உங்களோட யூசேஜை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஓவராலாக 1500 ரூபாய்க்கு இது ஒரு பேசிக் வாட்சுங்க. ஸோ இந்த வாட்சில் அவங்க காலிங் பிக்சர்லாம் அவங்க கொடுக்கல. பட் காலிங் பிக்சர்லாம் கொடுக்காதனால இதில் வந்து IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு. 1500 ரூபாய்க்கு இந்த வாட்ச் ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா, உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஃபிட்னஸ்க்காக ஒரு வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா இது வாங்காதீங்க. இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சை நம்ம கையில் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு மக்கள்கிட்ட சும்மா சொல்லிக்கிறதுக்காக வேணால் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க மேட் இன் இந்தியான்னு வேற போட்டால் நம்ம மக்கள் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டே நீ சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம கிட்ட அடிச்சா, டே நான் மிவி யூஸ் பண்ணுறேன்டா, இதில் வந்து மேட் இன் இந்தியா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சும்மா அந்த பாக்ஸை காமிச்சிக்கலாம். ஸோ அது தவிர இந்த வாட்சை வாங்குறதுல பெருசாக எனக்கு ஒன்றும் ஈடுபாடு இல்லை. சிலருக்கு பிடிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.